அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளிலும் அஸ்வசம பயனாளர்களுக்கும் அதே போல முதியோர் கொடுப்பனவுகளை பெற்று வரும் எங்களுடைய மூத்த பிரஜைகளுக்கான மிக முக்கியமான ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். எனவே இந்த செய்தியை தெரிஞ்சு கொள்றதுக்கு வீடியோவை முழுமையா பாருங்க. அது மாத்திரமல்லாமல் மறக்காம இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போது இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சு கொண்டு நீங்க நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் என்னுடைய யூடியூப் சேனல்ல பதிவிடாத நிறைய செய்திகளை உடனுக்குடனான தகவல்களை நான் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல அப்டேட் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தோட பெயர் ஆர்ஜே ரமீஸ் என்ற என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தூடாகவும் நீங்க நிறைய தகவல்களை செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அதையும் முடிஞ்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே போல முதலாவது கமெண்ட்ல என்னுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்கையும் நான் பதிவிட்டிருக்கிறேன். விரும்பியவங்க அந்த சேனல் ஊடாகவும் என்னோடு இணைந்து கொண்டு பயணிக்கக்கூடியதாக செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு நாங்க தகவலுக்குள்ள போகலாம். உங்களுக்கு தெரியும், குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை சேர்ந்த முதியவர்களுக்கு அரசாங்கத்தின் நலன்புரி திட்டத்தினூடாக மாதாந்த கொடுப்பனவு ஒன்று, அதாவது முதியோர் கொடுப்பனவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் கடந்த மே மாதத்துக்கான கொடுப்பனவு இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விசனம் தெரிவிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதே போல என்னிடமும் நிறைய பேர் பேசி கேட்டிருந்தாங்க, அண்ணா அப்பாவுடைய அம்மாவுடைய அல்லது வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டியுடைய முதியோர் கொடுப்பனவுகள் இன்னும் எங்களுக்கு கிடைக்கப்பெறல, இது சம்பந்தமா கொஞ்சம் தேடி ஆராய்ச்சி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த வகையில் நலன்புரி நன்மைகள் சபையும் முதியோர்களுக்கான தேசிய செயலகமும் ஒரு முக்கிய அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது தாமதமான மே மாதத்துக்கான முதியோர் கொடுப்பனவு இன்று முதல் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் நீங்க உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற தபால் நிலையங்களுக்கு போய் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உத்தியோகபூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க. எனவே உடனடியா நீங்க உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அல்லது வளமையா நீங்க முதியோர் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளும் தபால் நிலையத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி அந்த தொகையை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த முறை 2 வழிகள்ல இந்த முதியோர் கொடுப்பனவை வழங்குறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க, வழங்கி இருக்கிறாங்க. அதாவது நலன்புரி நன்மைகள் சபையின் அல்லது அஸ்வசம கொடுப்பனவை பெறும் குடும்பங்களை சேர்ந்த முதியோர்களுக்கான கொடுப்பனவை கடந்த 29ஆம் தேதி அவர்களுடைய வங்கி கணக்குகள்ல வரவு வச்சிருந்தாங்க. அந்த பணத்தை நீங்க எதிர்வரும் 17ஆம் தேதி புதன்கிழமை முதல் வங்கி கணக்குகள்ல இருந்து மீள பெற முடியும் என்பதை நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்திருக்கிறது. எனவே நீங்க முதியோர் கொடுப்பனவை பெறும் ஒருவராகவும் அஸ்வசம கொடுப்பனவை பெறும் ஒரு குடும்பத்தை சேர்ந்த அங்கத்தவராக இருந்தால் உங்களுடைய அஸ்வசம கணக்குக்கு தான் அந்த தொகை வரவு வைக்கப்படும். எனவே அந்த கணக்கூடாக தான் நீங்க உங்களுடைய பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அஸ்வசம கொடுப்பனவை பெற்றுக்கொள்றதுக்காக விண்ணப்பிச்சு நிராகரிக்கப்பட்டவங்க அல்லது பெண்டிங்ல இருக்கிறவங்க அல்லது உங்களுக்கு எதிராக ஏதாவது முறைப்பாடுகள் செய்யப்பட்டு உங்களுடைய கொடுப்பனவுகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கான அஸ்வசம கொடுப்பனவுகளை நீங்க இன்று முதல் தபால் நிலையங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த பிரச்சனை சரி செய்யப்படும் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தபால் நிலையத்துக்கு போய் நீங்க பணவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நலன்புரி நன்மைகள் சபையும் அதே போல முதியோர்களுக்கான தேசிய செயலகமும் அறிவிச்சிருக்கிறாங்க. எனவே இந்த செய்தியை தான் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்றதுக்காக வந்திருக்கிறோம். அதே போல அஸ்வசம தொடர்பான இன்னும் ஒரு சில முக்கியமான செய்திகள் எங்களுக்கு கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. அவற்றை உறுதி செய்த பிறகு நாங்க அடுத்த காணொலியில அஸ்வசம கொடுப்பனவு தொடர்பான மிக முக்கியமான செய்திகளையும் உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறோம். இந்த செய்திகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு மறக்காம என்னுடைய யூடியூப் சேனல் ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனலோட பெயரை நான் ஸ்கிரீன்ல பதிவிட்டு இருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே போல ஃபேஸ்புக் பயன்படுத்துறவங்க யூடியூப்க்கு மேலதிகமா நிறைய தகவல்களை செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஆர்ஜே ரமீஸ் என்பது என்னுடைய ஃபேஸ்புக் பக்கம். அதே போல முதலாவது கமெண்ட்ல என்னுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்கையும் நான் போட்டிருக்கிறேன். விருப்பமானவங்க அந்த குரூப்ல ஜாயின் ஆகி இந்த செய்திகளை தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு வீடியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரைக்கும் வணக்கம்.